Friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பயோசுவாலஜி புக்ல உள்ள லெசன் 2 விலங்குலகம் அப்படிங்கிற பாடத்தோட பார்ட் 2 இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க வீடியோவை. இது பார்ட் 2 வீடியோ. சோ இந்த வீடியோல ஒரு 18 क्वेश्चंस வரும். அதோட வந்து இந்த லெசன்ல உள்ள இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாமே முடிஞ்சிரும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. எந்த தொகுதியின் உள்ளுறுப்புகள் மென்மையான தோல் போன்ற அமைப்பால் மூடப்பட்டுள்ளது? அதற்கு மாண்டில் என்று பெயர். மென்மையான தோல்னாலே மெல்லுடலிகள், ஓகேவா? நத்தை இந்த மாதிரியான உயிரினங்கள், ஓகேவா? சோ இதுக்கு பேர் வந்து அந்த மென்மையான தோல் போன்ற அமைப்புக்கு பேர் வந்து மாண்டில். அந்த லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இரட்டை ஓடுடைய மெல்லுடலிகளிலும் வயிற்றுக்காலிகளிலும் நீரின் தரத்தை கண்டறிவதற்கு எது பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆஸ்பிரேடியம் அப்படிங்கிறது தான் பயன்படுகிறது. ஆஸ்பிரேடியம். அடுத்து, மெல்லுடலிகளின் இரத்தத்தில் தாமிரத்தை கொண்ட எவ்வகை சுவாச நிறமி காணப்படுகிறது? ஸோ ஒவ்வொரு நிறமியும் ஒவ்வொரு வகையான தனிமங்களை கொண்டிருக்கும். அப்படி மெல்லுடலிகளோட இரத்தத்துல தாமிரத்தை கொண்ட எந்த நிறமி, சுவாச நிறமி இருக்கு அப்படின்னா ஹீமோசயனின். இதுதான் வந்து தாமிரத்தை கொண்டது, ஹீமோசயனின். அடுத்து, போடியா எனப்படும் கால்களுடன் கூடிய நீர் குழல் மண்டலம் அல்லது ஆம்புலேக்ரல் மண்டலம் காணப்படக்கூடிய தொகுதி வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா முத்தோலிகள். ஓகேவா? அந்த நட்சத்திர மீன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட கால்கள் எல்லாமே குழல் வடிவத்தில் இருக்கும். ஸோ அதுதான் அதுக்கு பேர் வந்து போடியா. போடியா எனப்படும் கால்களுடன் கூடிய நீர் குழல் மண்டலம் அல்லது ஆம்புலேக்ரல் மண்டலம். இது வந்து முத்தோலிகளில் காணப்படுகிறது. அடுத்து, முத்தோலிகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குன்னு சொல்லி கழிவு நீக்க மண்டலம் அப்படிங்கிறது தனியா கிடையாது. இது கரெக்ட் தான். இதயம் மற்றும் இரத்த குழல்கள் அற்ற திறந்த வகை இரத்த ஓட்ட மண்டலம் காணப்படுகிறது. எஸ், இதுக்கு இரத்த குழல்கள்லாம் கிடையாது, இதயம்லாம் கிடையாது. இது திறந்த வகை இரத்த ஓட்ட மண்டலம் இந்த முத்தோலிகளுக்கு இருக்கு. அடுத்து, இழப்பு மீட்டல் பண்புடன் கூடிய தன்னுறுப்பு துண்டிப்பு தன்மை காணப்படுகிறது. ஏதாவது ஒரு உறுப்பு வந்து துண்டிக்கப்பட்டாலும் அது திருப்பி தானா வளரக்கூடிய பண்பு வந்து இந்த முத்தோலிகளுக்கு இருக்கு. இது மூணுமே கரெக்ட் தான். தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, நரம்பு மண்டலமும் உணர்வு மண்டலமும் முழுமையாக வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதுதான் தவறு. முழுமையாக வளர்ச்சி அடையவில்லை. எதுல? முத்தோலிகள்ல. கீழ்கண்ட முதுகு நாணிகளில் மயோஜெனிக் இதயத்துடன் கூடிய மூடிய வகை இரத்த ஓட்ட மண்டலம் காணப்படாத உயிரினம் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல மயோஜெனிக் இதயத்தோட மூடிய வகை இரத்த ஓட்ட மண்டலம் காணப்படாத உயிரினம் அது முதுகு நாணிகள் எதுன்னு பாத்தீங்கன்னா லான்செட் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரினம் தான். ஓகேவா? ஸோ லான்செட் அப்படிங்கிற உயிரினம் மட்டும்தான் மூடிய வகை இரத்த ஓட்ட மண்டலம் காணப்படாதது. இருவாழ்விகள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிம்பானிக் செவ்வாலான காதுகள் கொண்டது. இது கரெக்ட். இதயத்துல 2 அறைகள்னு சொல்லியிருக்காங்க. தவறு. இதுல 3 அறைகள் இருக்கு. இதயத்தில் 3 அறைகள் கொண்டது. ஸோ இதுதான் தப்பு. யூரியாவை கழிவுப் பொருளாக வெளியேற்றும் இவை மீசோனெஃப்ரிக் வகை சிறுநீரகத்தை கொண்டது. அது கரெக்ட் தான். குளிர் உறக்கம் மற்றும் கோடை உறக்கம் ஆகிய சிறப்பு பண்புகள் இருவாழ்விகளுக்கு இருக்கு. அதுவும் கரெக்ட் தான். ஸோ அப்போ தப்பு வந்து இதயத்தில் 2 அறைகள் உள்ளது என்பதுதான் தவறு. பெக்டோராலிஸ் மேஜர் மற்றும் பெக்டோராலிஸ் மைனர். ஸோ பெக்டோராலிஸ் மேஜர் மைனர் இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பறவைகளை பறத்தலுக்கு உதவக்கூடிய தசைகள். பறத்தல் தசைகளுக்கு பேர் தான் பெக்டோராலிஸ் மேஜர், பெக்டோராலிஸ் மைனர். ஸோ அது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. பறத்தல் தசைகள். கீழ்கண்ட எந்த வகுப்பு உயிரினத்தின் முட்டைகள் மெகாலெசித்தல் வகையை சார்ந்தது? மெகாலெசித்தல் வகையை சார்ந்த முட்டைகளை கொண்ட வகுப்புகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பறவைகள். ஸோ பறவைகள் பரப்பனை இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அந்த வகுப்புல உள்ள உயிரினங்கள் தான் மெகாலெசித்தல் முட்டை வகையை சார்ந்தது. 4 அறை இதயம் எதுல காணப்படுதுன்னா முதலையில. அதாவது நம்ம மனிதன் அதுல இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ல வந்து முதலை. கீழ்கண்டவற்றில் எது முட்டையிடும் பாலூட்டி? முட்டையிடக்கூடிய பாலூட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்னித்தோரிங்கஸ். ஸோ ஆர்னித்தோரிங்கஸ் தான் வந்து முட்டையிடும் பாலூட்டி. கால்களற்ற இருவாழ்வி எது? கால் இல்லாத இருவாழ்வி வந்து இத்தியோபிஸ். ஸோ கடைசி வரக்கூடிய ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் வந்து புக் பேக்ல இருந்து எடுத்திருக்கோம். அடுத்து, இயற்கையில் மிக அதிக எண்ணிக்கையில் சிற்றினங்களை கொண்ட உயிரி. எந்த உயிரி வந்து அதிக சிற்றினங்களை கொண்டிருக்குன்னா பூச்சிகள் தான். தட்டை புழுக்களில் காணப்படும் கழிவு நீக்க செல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுடர் செல்கள். இது தட்டை புழுக்கள்ல காணப்படக்கூடியது. கீழ்கண்ட எந்த உயிரியல் சுய கருவுறுதல் நடைபெறுகிறது? சுய கருவுறுதல் உயிரியில் எந்த உயிரியில வந்து சுய கருவுறுதல் அப்படிங்கிறது நடைபெறுதுன்னா கல்லீரல் புழுக்கள்ல தான்.
பக்கக்கோட்டு உணர்வு உறுப்புகள் காணப்படும் உயிரினம். பக்கக்கோட்டு உணர்வு உறுப்புகள்னா மீன். கண்ட அமைப்பு இதன் முக்கிய பங்கு. கண்ட அமைப்பு வந்து வலைத்தசை புழுக்களோட முக்கிய பண்பாக இருக்குது. கடல் சாமந்தி சார்ந்துள்ள தொகுதி. கடல் சாமந்தி எந்த தொகுதியை சார்ந்தது அப்படின்னா சிலண்டிரேட்டா அப்படிங்கிற தொகுதியை சார்ந்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் மொத்தம் 35 கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். எல்லாமே வந்து புக்குக்குள்ளே இருந்து எடுத்தது ப்ளஸ் புக் பேக் கொஷின்லையும் சில இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து லெசன் 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனி வந்து பயோசுவாலஜியில் உள்ள லெசன் 3 வீடியோ நெக்ஸ்ட் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.